ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவரையும் பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். இந்த நிகழ்ச்சிக்கான வர இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். மாலை வேளையிலே, இந்த அற்புதமான நேரத்திலே உங்களுக்கு தேவனுடைய வாழ்க்கை வழங்குவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். வசனங்கள் தெரியும், எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய டே டு டே லைஃப் வரும்போது அது எந்த அளவுக்கு நம்ம விசுவாசித்து அப்ளை பண்றோங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கதை அளவுக்கு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த கதை தெரியும், அந்த கதை தெரியும், தேவன் இப்படி செஞ்சாரு, அப்படி செஞ்சாரு. ஆனா வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நடக்கவே நடக்காது. இது எப்படி நடக்கும், இந்த துக்கம் எப்படி போகும், இந்த கஷ்டம் எப்படி மாறும், இல்ல நம்மளை விடுங்க, நம்மளை பொறுத்து மட்டும் இல்லை, இந்த சுற்றி இருக்கிற உலகத்தில் நடக்கிற விஷயங்களும் நம்மளை பாதிக்கும், நாட்டில் நடக்கிற விஷயங்களும் நம்மளை பாதிக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற தெருவில் இருக்கிற விஷயங்கள் கூட நம்மளை பாதிக்கும். அப்போ இந்த நாட்டில் இருக்கிற எக்கனாமி பாதிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையும் பாதிக்கும். எத்தனை விஷயங்கள் இருக்கு. இதுவும் மாற முடியுமாங்க, எல்லாத்தையுமே மாற்ற முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேல் நாட்டில் ஒரு பஞ்சத்தை தேவன் ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் எப்படி அழகாய் மாற்றி போட்டார் என்பதை பார்க்க போகிறோம். நான் அதான் சொல்கிறேன்ல, கொட்டுமையான பஞ்சம், சாதாரண பஞ்சம் இல்லை, கொட்டுமையான பஞ்சம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. எங்கே நடக்குது, எந்த காலகட்டத்தில் நடக்குது, எப்படி நடந்துச்சு அதை நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எலிசா தீர்க்கதரிசியை பற்றி நம்ம 6ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட். எலிசாவை பற்றி என்ன தெரியும் அப்படின்னா, அவர் பயங்கரமாக தீர்க்க தரிசன வரத்தில் ஆப்ரேட் பண்ணி இஸ்ரேலுக்கு எதிராக வர எல்லா விஷயங்களையும் அவர் இஸ்ரேல் ராஜாவுக்கு சொல்லிடுறதுனால அவங்களால ஈஸியாக என்ன பண்ண முடிஞ்சது, எதிரிகளை நோட்டமிட்டு பார்த்து ஜெயிக்க முடிஞ்சிருது. இதை தெரிஞ்சு சீரியா ராஜா எலிசா தான் இது எல்லாத்தையும் இப்படி இஸ்ரேல் ராஜாவுக்கு சொல்கிறாங்கிறதை அறிந்து அவர் மேலே கோபமாகறாரு. இது எப்படி அவருக்கு தெரியுது அப்படின்னா, கூட இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறாரு. நான் எப்படி திட்டம் போட்டாலும் இந்த இஸ்ரேலை பிடிக்க முடியல, யாரோ கூட இருந்து போட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ சீரியா ராஜா அவனுடைய படையில் இருக்கிற, அவருடைய அரண்மனையில் இருக்கிற க்ளோஸாக இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை அவங்க நாட்டில் தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவருக்கு நம்ம பெட்ரூமில் பேசினா கூட தெரியும், அந்த அளவிற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவ மனிதன் அப்படி சொல்லி. அதனால் இப்போ அந்த எலிசா தான் காரணமாக அவரை பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்கள் இராணுவங்களெல்லாம் அனுப்புகிறாரு. அப்போ அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா வரும். அப்போ பார்த்தீங்கன்னா, பயப்படாதே, அவரோடு இருப்பவர்கள் நம்மோடு இருப்ப அதிகம்னு சொல்லிட்டு கண்களை திறந்தபடி வேலைக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அக்கினிமயமான குதிரைகள் ரதங்களையும் தேவன் எலிசாவுக்காக எவ்வளோ பெரிய தேவ தூதர்கள் படைகளே இறக்கியிருக்காங்கிறத மலை முழுவதும் அதைவிட பெரிய படையாக சுற்றி இருப்பதை பார்க்குறாரு. அதுக்கடுத்து தேவன்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்குறாரு. அவங்களுக்கு கண்கள் கூடாக்கப்பட்டு, அதுக்கடுத்து எலிசாவே பாருங்கள், நான் கூட்டுட்டு போகிறேன் வழிக்கு, உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி கரெக்டாக பாருங்கள் இஸ்ரேல் ராஜாட்டே கொண்டு போய் விட்டுறாரு. ஆனாலும் அப்போ அவங்கள கொல்லாமல் நல்லா சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. நடுவில் கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அகைன் பாருங்கள், இந்த இஸ்ரேல் ராஜாவும் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் யாருங்கிற ஹிண்ட்ஸ் காமிக்கிறேன். அதே 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் இவர் எலிசாட்டை கேட்டதுனால வச்சதுனால ரொம்ப பயபக்தி உள்ள ஒரு மனுஷன் நம்ம நினைச்சிட வேண்டாம். எப்படிப்பட்டவர் 3ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுது பாருங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம், இந்த ராஜா பேர் என்னது, யோராம், சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். என்ன செய்தான்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது. அப்ப சரியில்லாத ராஜா. ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல. ஏன்னா அவங்க நிறைய பாகல்கள் விக்கிரகங்களெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லாம தன் தகப்பன் பண்ணு வைத்த பாகலின் சிலையை அகற்றி விட்டான். அதெல்லாம் அகற்றிட்டான். ஆனாலும் தேவனுக்கு உண்மையா இருந்தானா, கீழ்ப்படிதலோடு இருந்தானா? அப்படி இல்லை. என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரி தான் இந்த யோராம் ராஜாவை பற்றி. இஸ்ரேல் ராஜா என்ன பண்ணுறது பாருங்க, தேவன் நல்லவங்களை தான் கொண்டு வைக்கிறோம்னு நினைக்கிறாரு. ஆனால் இவர்கள் இப்படி மாறி போயிடுறாங்க, பிசாசுக்கு விலை போயிடுறாங்க, பாவத்தில் விழுந்து போயிடுறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் மக்களும் பாருங்க இந்த ராஜா தான் ஆளணும்னு சொல்லி கேட்டதுனால, இல்லைன்னா தேவனே எல்லாம் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து தான் பாருங்க இப்படியாக சவுல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்தும் தேவன் அவர்களையும் வழிநடத்தி தீர்க்கதரிசிகள் மூலமாக நாட்டு மக்களை காப்பாற்ற நல்லவரும் வல்லவருமாய் இருந்தார். இப்படிப்பட்ட இந்த பொல்லாப்ப செய்கிற ராஜானால தான் பிரச்சனைகள் வருது. ஆனால் இவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, இஸ்ரேல்கிட்ட இருக்கிற இந்த எலிசா தீர்க்கதரிசிட்டு அப்பப்போ போய் கேட்டு அவர் சொல்றதுபடி செஞ்சிருவாரு. அதனால பெரிய அளவுக்கு எல்லா ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுவாங்க. ஆனால் முழுமையா நல்லவரா பொல்லாத காரியங்களை செஞ்சுட்டு இருந்தார்.
அதனால பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. அப்ப சிரியா ராஜா மறுபடியும் பிரச்சனைக்கு வர்றாரு. 24 பாருங்க, சிரியாவின் ராஜாவானாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமரியாவை முற்றுகை போட்டான். சமரியாவில் தான் இது நடக்குது. சமரியாவில் பார்த்து முற்றுகை போட்டான் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, எதிரிகள் வந்து நம்ம நாட்டை பிடிக்க சீஸ் பண்ணும் போது அவங்க முக்கியமான இடங்களெல்லாம் பாருங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. ஆள் மட்டும்தான் சில நேரங்கள் இருக்கும்படி வைப்பாங்க. ஃபுல்லாக அவங்க சரண்டர் பண்ணிடுவாங்க. அப்போ எல்லா வித விலை நிலையங்கள் எல்லாத்தையும் பாருங்க அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பசி பட்டினி எல்லாம் அதிகமாகுது. இப்போ கூட நம்ம காசால நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம். இது இப்போ கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி போராடிக்கிட்டு இருக்கு. அவங்கவுங்க ஒரு நியாயம் சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் தேவன் நம் தேவன் எப்பொழுதுமே பெரியவராக இருக்கிறாரு. ஆனால் அவங்க இன்னும் இயேசு அறியாதனால தான் இவ்வளோ சமாதான குறைபாடு. சீக்கிரமாக இயேசு வரப்போகிறாரு. தன்னை யாருங்கிறத அவங்களுக்கு காமிக்க போகிறாரு. காசாவில் இருக்கிற மக்களும் மனம் திரும்பும்படி நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உலகம் முழுவதும் எல்லாருக்காகவும் தேவன் மரிச்சதுனால இயேசு அவர் உலக ரட்சகராக இருக்கிறார். சீக்கிரமாக எல்லாரும் அறிந்து மனம் மாறி எல்லா இடத்துலையும் சமாதானம் வரவே நம்ம ஜெபித்து கொண்டிருக்கோம். அதான் தேவனும் விரும்புகிறாரு. அதை அவர் செய்ய போகிறார் சீக்கிரமாய். அப்போ இங்கே பாருங்க, இப்படிப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் இல்லை பஞ்சம், அதிகமான பஞ்சம். என்ன நடக்குது, என்ன மாதிரி விலைவாசி அப்படின்னு பாருங்க. அதனால் சமரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார். இது வந்து நம்ம வந்து சேக்கல் அப்படி சொல்லலாம். ஏன்னா 7வது அதிகாரத்தில் முதல்ல வந்து சேக்கலை வச்சு தான் அடுத்து வந்து எப்படி மாறுச்சு விலைவாசின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதே ஒரு டேர்மில் யூஸ் பண்ணால் நமக்கு நல்லது. அப்போ இங்கே வந்து இந்த கழுதை தலை வந்து 80 சேக்கல் 80 சேக்கலுக்கும், மற்றதை வந்து பார்த்திங்கன்னா 5 சேக்கலுக்கும் விற்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் சொல்றத நம்ம என்ன எடுத்துக்கலாம், 5 சேக்கலாக எடுத்துக்கலாம். 80 வெள்ளிக்காசுக்கு 80 சேக்கல்ஸாக எடுத்துக்கோங்க. இப்படியாக அந்த சுச்சுவேஷன் ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ இஸ்ரேலியன் ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த சூழ்நிலையின் மத்தியில் ஒரு நாள் நாட்டினுடைய அலங்கம், அதாவது மதில் சுவர், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கோட்டை சுவர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காம்பவுண்ட் சுவர்லாம் சின்னதாக ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஸே விடுற அளவுக்கு கோட்டை சுவர்கள் வந்து அவ்வளோ அகலமாக ரொம்ப தடியாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியாக நடந்து வந்தால் அப்படியே அந்த நாட்டே ஒரு வேவு பார்த்துடலாம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது 2 பெண்கள் வந்து அவர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்க, 26 ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகிற ஒரு ஸ்திரீயை அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவரே ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து என்னை எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பிணையும் அவளை பார்த்து உனக்கு என்ன செய்யணும் என்று கேட்டான். ரட்சியும்னா எங்களை காப்பாற்றுங்க, ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு, ரட்சியும் அப்படின்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இவர் வந்து பஞ்ச காலனால சாப்பிட்றது கேட்குறாங்க போலன்னா அவனை எப்படிமா காப்பாற்ற முடியும்? ஆலையிலேருந்து காப்பாற்ற முடியுமா? இல்லை என்ன கொடுக்கலாம், களஞ்சியத்துலேருந்து கொடுக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? கர்த்தர் தாமா காப்பாற்றணும், உரெல்லாம் பஞ்சம் அப்படி சொல்லி பேசுகிறாரு. அப்பயும் அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாரு. அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தான், அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நான் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகளை ஒழித்து வைத்தாள். பாருங்க எவ்வளோ கொடிய பஞ்சம். இந்த ஒரு எக்ஸாம்பிளே நீங்க புரிஞ்சிருக்கலாம். 2 லேடிஸ்குள்ள பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க. பஞ்சம் அதிகம், பசி பட்டினி. பாருங்க எங்கேயுமே ஒரு தாய் என்பதா நம்ம பெருசா பேசுவோம். ஆனா இங்க ஒரு தாயே தன் பிள்ளையை சமைத்து சாப்பிட்ற அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்குன்னா எந்த அளவுக்கு ஒஸ்டான சுச்சுவேஷன் பாருங்க. அப்ப அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இன்னைக்கு என் பிள்ளையை திம்போம், நாளைக்கு ஓன் பிள்ளையை திம்போம், சரி அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணோட பிள்ளைய முதல்ல சாப்பிட்றாங்க. அதுக்கடுத்து இன்னைக்கு ஓன்ட்ட என்ன ஓன் பிள்ளையை நீ கொடுக்கணும்னு சொல்லும் போது அவள் ஒழிச்சு வச்சுக்கிட்டா. ஏன்னா இருந்தாலும் தாய் பாசம் பாருங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே ராஜாட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவருக்கு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிறாரு. ஐயோ இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கேன் நம்ம நாட்டு மக்களும் சூழ்நிலையும் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்ரீன் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடன் அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டு உடுத்திருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். உள்ளே அவன் ரெட்டு தான் உடுத்திருக்கான். அங்கேயும் ரொம்ப மோசமான சூழ்நிலை ராஜாட்டே. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவன் சாப்பாத்தின் குமாரனா எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். அதாவது எலிசா மேல ரொம்ப கோவம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் ஏன் சும்மா இருக்காரு? நான் தேவ மனுஷனாச்சு, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன பண்ண போறேன், அவரை தான் கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்துல பேசுறாரு. எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். மூப்பரும் அவனுடைய உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். அந்த ஆள் எலிசாவினிடத்துல வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா? ஏன்னா செய்யற தப்பெல்லாம் ராஜா இவன் செய்யறான்,
ஆனால் எதுவும் நடக்கலையே, நான் மட்டும் தீர்க்கதரிசி மேலே குறை சொல்கிறது. அப்போ வேகமாக ஒரு ஆளை அனுப்பி விடுறான். இவங்களும் வந்து இங்கே வீட்டில் எலிசாவும் மூப்பர்களோடு உட்காந்துருக்காங்க. ஆனால் எலிசாக்கு ஆவியிலே உணர்றாரு இந்த மாதிரி மோசமான விஷயத்துக்காக வர்றாருன்னு. அப்போ இருக்கிற மூப்பர்கள்ட்டெல்லாம் சொல்லிடுறாரு, அவனை உள்ளே விடாதீங்க, அவன் இந்த மாதிரி நோக்கத்தில் வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சில விஷயங்களை சொல்யூஷனை சொல்றாரு பாருங்க. அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். அவர்களுடனே அவன் பேசி கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்று அங்கிருந்து அவர்கிட்ட சொல்றான். அப்பொழுது எலிசா 7 பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், எல்லாரும் இப்ப கர்த்தருக்கு செவி கொடுங்க. இவ்வளவு நாள் ராஜாவும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை, அதனாலதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனா இப்பொழுது கர்த்தர் சொல்றதை கேளுங்க. நாளை நேரத்தில், இதான் முக்கியமா நம்ம பார்க்கணும், நாளைக்கு இதே நேரத்துல 24 ஹவர்ஸ்ல என்ன நடக்க போகுது? பார்த்தோம் 80 ஷேக்கலுக்கு கழுதை தலையும், அடுத்து புறாவுக்கு போடுற தானியம் 5 ஷேக்கலுக்கு வித்தாங்க. இங்க அது ரொம்ப காஸ்ட்லி, கறியெல்லாம் காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி. இங்க இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசல்லே ஒரு மரக்கால் கோதுமை 1 ஷேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை, அதாவது கோதுமைனா ஃபைனான அந்த மாவு. அடுத்து பார்த்தீங்கன்னா வார்கோதுமைங்கிறது பார்லி அப்படின்னு சொல்கிறாங்க, அது கொஞ்சம் காஸ்ட்லி, அது 2 ஷேக்கல். அப்படின்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 22 ரூபா சொல்கிறாங்க ஒரு ஷேக்கலுடைய மதிப்பு. அவ்வளோ கம்மியாக போயிருமா விலை? அப்போ பஞ்சத்துலேருந்து எவ்வளோ பெரிய அவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்தால் விலைவாசி இவ்வளோ குறைக்க முடியும். 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்கங்க காய்கறி 1 கிலோ, சாதாரணமாக 20 ரூபா 30 ரூபாய் விற்றுக்கிட்டது. இவ்வளோ போயிடுச்சேங்க. நம்ம சில நேரங்கள் சில விஷயங்களை பார்த்து யோசிக்கிறோம். ஆனால் வித்தின் 24 ஹவர்ஸில் 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கிது, இல்லை 2 ரூபாய்க்கு கூட கிடைக்கிது. சில நேரம் தக்காளி விலைகளும் அப்படி யோசிப்போம் பாருங்கள். ரொம்ப உற்பத்தி ஆகி மழை நேரத்துலலாம் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரிலாம் விற்பாங்க, வேண்டாம் என்ன சொல்கிற அளவுக்கு விற்பாங்க. அப்படிப்பட்ட இந்த பஞ்ச காலத்தில் எல்லாம் காஸ்ட்லி. இலங்கையிலலாம் பஞ்சம் இருக்கும் போது பாருங்க, அங்கெல்லாம் தென்னை மரங்கள் ரொம்ப அதிகம். ஆனால் அங்கேயே ஒரு தேங்காய் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம், 2 முருங்கைக்காய் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். காசாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற பார்லிஜி பிஸ்கட் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம இங்கே சாதாரணமாக இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஒரு பிஸ்கட்டாக அதை நினச்சி நம்ம வாங்கி நம்ம நிறைய பேருக்கு கூட கொடுக்குறோம், சில நேரங்கள் அனிமல்ஸ் கூட போடுறோம். ஆனால் அது கூட கிடைக்காத அளவுக்கு அங்கே அதிகமான விலையை ஆயிரக்கணக்கில் ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா அவ்வளோ ஒஸ்டான சுச்சுவேஷன். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இங்கே. அதுலேயும் எவ்வளோ மோசம் அப்படின்னா, பிள்ளைகளே சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம். இது எப்படிங்க மாறும்? அவர் சொல்றாரு 24 மணி நேரத்தில் மாறும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்கு சில விஷயங்கள்லாம் மண்டைக்கு புரியலைன்னா அப்படி ஜஸ்ட் பிலீவ் பண்ணிட்டு விட்டுறோம். அப்போ அவமால எல்லாம் செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு அது அப்படியே நடக்கும். ஆமென். அப்படியாக இவர் சொல்றாரு, இப்படியாக விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார்னு அங்கே நடந்துருச்சு, அவ்வளோதானே. அப்போனாங்க என்னங்க நடந்திருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வாசிச்சாலே தெரியும். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற பிரதானி ஒருவன், அப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற ஒருத்தங்க, ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற ஒரு பிரதானி கூடயே இருக்கிறவன், அவன் என்ன சொல்றான் பாருங்க. தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவனுடைய கண்களினால் அதை காண்ப, ஆனாலும் அதை சாப்பிட மாட்டான் என்றான். நீ அவிசுவாசிக்கிறல்ல, நீ அவிசுவாசத்தினால இப்படி பேசுறல்ல, கர்த்தர் வானத்துல மதகுகளை திறந்தா கூட இப்படி நடக்க சான்ஸ் இல்லைங்கிறல, அவ்வளவு தூரம் அங்கே நீடு இருக்குன்னு தெரியும். ஆனா கர்த்தர் சொன்னது நீ நம்பல, சரி நீ இதுல பங்கு பெற மாட்ட, ஆனா நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு எலிசா. அதுக்கடுத்து என்ன நடக்குது பாருங்க. ஒரு பக்கம் சிரியா ராணுவம் கேப்சர் பண்ணியிருக்குன்னு சொன்னாலே, முற்றுகை போட்டிருக்குன்னு இஸ்ரேலில் உள்ள மக்கள் இருக்காங்க, ராஜாவும் இருக்காரு, எல்லாம் இருக்கு. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசல் இருந்தாங்க. எப்பவுமே குஷ்டரோகிகள் எப்பயுமே ஒளிமுக வாசலில் தான் இருப்பாங்க. நான் அவங்கள உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள பஞ்சம், இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு பேச்சுக்கிறாங்க, நம்ம இப்படியே பசி பட்டினியில் சாக போடுறது உண்மையாகி போச்சு, அதுக்கு நம்ம எதிரிகள் சைடில் போய் படைகள் இருக்குது, அவங்க நிறைய வச்சுருக்காங்க, அங்கே போய் நம்ம கொள்ளையிடுற மாதிரி கொள்ளையிட்டு எதையாவது ஒன்று சாப்பிடுவோம், ஒருவேளை அவங்க கண்டுபிடிச்சா கூட நம்மளை வெட்டி போட்டுருவாங்க, வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா இல்லைன்னா இல்லை பசியில் இப்படி செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு கிளம்புறாங்க பாருங்க. குஷ்டரோகி 4 பேர் ஒளிமுகவாசி இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன, பட்டணத்திற்கு போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனாலே அங்கே சாவும், ஏன்னா உள்ள போனாலும் பஞ்சம், அதே நேரத்தில் இவங்களுக்கு குஷ்டரோகம் உள்ள போகக்கூடாது, நாம் இங்கே இருந்தாலும் சாவோம், ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொண்டால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து நைட்லேயே கிளம்புறாங்க. சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. அங்கே பார்க்குறாங்க, யாருமே இல்லாத மாதிரி இருக்கு.
ஆண்டவர் சீரியரின் என்ன நடக்குது, எப்படிங்க அங்கே முற்றுகை போட்டு எங்கே போனாங்க நீங்கள் நினைக்கலாம். எங்கே போனாங்கன்னு பாருங்க. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொறுத்தனர் என்று சொல்லி இருட்டோடு எழுந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணனை மாத்திரம் தப்பிப்படி ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. எலிசா இந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்க நடக்குது. இந்த குஷ்டரோகிகள் போய் பார்க்குறாங்க, அங்கே இருக்கதான் போகிறாங்கன்னு சொல்லி அங்கே யாருமே காணோம். ஆனால் அவங்க கொண்டுட்டு வந்த குதிரை கழுதை, அவங்க கூடாரம், அவங்க வச்சிருந்த எல்லா காசு பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற அளவுக்கு ஒன்று நடக்குது. என்னன்னா திடீர்னு அவங்களுக்கு பாருங்க, இதே மாதிரி தேவன் அதிகமாக நிறைய இடங்களை செஞ்சிருக்காரு. கிதியோன் அந்த ஸ்டோரியிலே செஞ்சிருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கலாம். எதிரிகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து அவங்களுடைய அந்த மைண்ட்ல ஒரு பயத்தை கொண்டு வந்து அவங்களுக்குள்ளே சிதறடி எடுத்து ஓடும்படி செய்வார். இங்கே ஒரு பெரிய பயம் வருது. இந்த குஷ்டரோகிகள் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அட் சேம் டைம் அவங்களுக்கு என்ன சத்தம் கேட்குது, பயங்கரமான குதிரைகளோட ரதங்களோட இஸ்ரவேல் ராஜா பக்கத்துல என்ன 4 ராஜாக்களோட போட்டி போட வர்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிம்பம் பயங்கரமா பாருங்க, இராணுவத்தையும் இறைச்சலையும் ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் அப்படி ஒரு விஷயத்த தேவன் அவங்களுக்குள்ள ஏற்படுத்துறாரு. கேட்க பண்ணதுனால ஒருவரை ஒரு நோக்கி, நம்ம எத்தனையோ ராஜாக்கள் இஸ்ரவேல் ராஜாக்கள் சேர்ந்து படையெடுத்து வர்றாங்க, நம்ம அவ்வளோதான் சித்தோம், நம்ம அப்படி கிளம்பிடுவோம், உயிர் பிழைச்சா போதுன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு ஓடிட்டாங்க. இங்கே குஷ்டரோகி வந்து பார்க்குறான், எல்லாம் அப்படியே கிடக்கு. அவங்கள்ட்ட பொண்ணு பொருள், ஆடு மாடு குதிரை கழுதை எல்லாம். இந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்து ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து உள்ள பார்த்தீங்கன்னா சாப்பாடுலேருந்து எல்லாம் நகை எல்லாம் இருக்கு. வந்து சாப்பிட்டுட்டு அதுலேருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையானுக்கு இதை அறிவிப்போம். உள்ள போறாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு பொண்ணு வெள்ளியெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்த கூடாரத்துக்கு போவோம், ஏன் இப்படி செய்வோம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்குமோ அவங்களுக்கு தோணுது, இல்லை நம்ம இப்படி செய்யக்கூடாது, உள்ள மக்கள் கஷ்டப்படுறாங்க, நம்ம ராஜாட்ட போய் சொல்லுவோம், இது உண்மையிலே ரொம்ப நல்ல நாள், வெற்றியின் நாள், இதை போய் சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்காரு. போய் சொல்றாங்க. அப்போ கூட இது படிக்க நமக்கு டைம் இல்லை, நான் உங்களுக்கு கடன்னு சொல்றேன். ராஜாட்ட சொல்லும்போது கூட ராஜா என்ன சொல்றாரு நினைக்கிறாரு, இல்லை இவங்க ஒளிஞ்சு விடிச்சு நம்மளை பிடிக்கிறதுக்காக நினைக்கிறாங்க, நம்ம இவங்களை இப்போ காணோன்னு சொல்லி போனா அவங்க ஒளிஞ்சிருப்பாங்க, நம்மளை பிடிச்சிருவாங்க, இதான் அவங்க பிளானா இருக்கும், நான் சாதமா நம்ப மாட்டேன், சரி அதுக்கு முன்னால கொஞ்சம் ஆட்களை அனுப்பி நான் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வர சொல்றேன், உண்மையிலே இந்த குஷ்டரோகிகள் சொல்றது உண்மைதான், நான் பார்த்துட்டு வர சொல்றேன் அப்படி சொல்லி அனுப்புறாங்க. அவங்களும் போய் பார்த்துட்டு ஆமா ராஜாவே அவங்கள காணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. பாருங்க 15 அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பெண் தொடர்ந்து போனார்கள். அதாவது 13 படிக்கலாம். அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகள் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும், இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம்னு சொல்லி ராஜா பிளான் பண்றாரு. அப்படியாக 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவங்க யோர்தான் மட்டும் வந்து அவர்களை பின்தொடர்ந்தார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரித்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டு முட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அவ்வளவு பயந்துகிட்டு பிடிங்க அடிச்சுட்டு ஓடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டு. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். ஜனங்கள் புறப்பட்டு சீரியத்தின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா 17 பாருங்க, ஒருத்தன் நம்பாம இருந்தான் இல்லையா, எலிசா சொன்னதை கேட்டு, அப்போ நீ இதுல பங்கு பெற மாட்டான்னு சொன்ன இல்லையா, அவனுக்கு மட்டும் அது கிடைக்காமே போச்சு. எப்படி நடந்துச்சுன்னா, மக்கள் எல்லாம் இதை கேள்விப்பட்டுட்டு அவ்வளோ பஞ்சம் பசியில் இப்படி ஒரு விஷயம்னா எப்படி இருந்திருக்குங்க, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கூட்டமா ஓடுறாங்க. அதுல இந்த ராஜாவினுடைய இந்த கையிலாக கொடுத்த அந்த பிரதானி வந்து அந்த கூட்ட நெரிசல்லே மிதிச்சு செத்துட்டான். கடைசியில் அவனால் அதை ஒரு சின்ன விஷயத்த கூட அவனால் அனுபவிக்க முடியாமல் போச்சு. 17 ராஜா தனக்கு கையிலாக கொடுக்குற அந்த பிரதானி ஒளிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டு இருந்தான். ஒளிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மேய்த்ததினால் ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடி அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் நாளை நேரத்தில் சமாராவின் ஒளிமுக வாசல் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவ மனுஷனுக்கு பிரதித்திரமாக, வானத்தின் மதகுகளை தேவன் திறந்தால் இது நடக்காதுன்னு சொன்னா இல்லையா,
அதனால அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததுனால அவன் செத்து போனான்னு சொல்றாங்க. ஆகவே இதுல இந்த விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் இப்படியாக வித்தின் ஓவர் நைட்ல 24 ஹவர்ஸ்ல அவர் சொன்னபடி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய அந்த சாத்தியமில்லாத சூழ்நிலைகள் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவருக்கு எல்லாம் லேசான காரியம். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பன், இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இப்படியாக நீர் பெரியவர், வல்லவர், நல்லவர் என்பதை விசுவாசிக்கட்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.